இருக்கிறாரு. டேய் அதுவும் இருக்குதா? ஆமாங்க ஐயா. சீக்கிரம் வைத்து வாடா ஐயா வாங்க. பட்டா அமருங்க அமருங்க அமருங்க. சுவாமி அமருடா. சுவாமி நான் உன்னை வணங்குகிறேன். வணக்கம் சுவாமி வணக்கம். தேவேந்திரா, இந்த வையகம் உள்ளவரை வளம் பெற்று வாழ்வாய் எழுந்து. ஆனால் உன்னுடைய பக்திக்கு யாம் அகமகிழ்ந்தோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் உன்னிடத்திலே. தேவேந்திரா, சந்தேகமா? சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. என்ன சந்தேகம்? தேவேந்திரா, எப்பொழுதுமே மலர்ந்த செந்தாமரை முகம் போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகம் இன்று வாடி கருகருக்கு காரணம் என்ன? சுவாமி அது ஏன் கேட்கிறீர்கள்? சாமி ஏன் கேட்கிறீர்கள்? என்ன அந்த மலர்ந்த செந்தாமரை இருக்க முகம் உண்மைதான் என்று கருகருத்து வாடி காணப்படுகிறது. காரணம் என்ன? அதேதானே. காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு நேரத்திலே பூமாதேவி ஓடி வந்து பூமி பாரம் தாங்க முடியவில்லை, பூமி பாரத்தை தீர்த்து வைங்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அன்று சத்தியம் செய்து கொடுத்தேன் தவிர அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. சுவாமி இதுதான் பெருத்த மனக்குறை. தேவேந்திரா, இதுதான் உன்னுடைய மனக்குறையா? ஆமா. அப்படி என்றால் இந்த மனக்குறையை போக்க நான் ஒரு தகுந்த யோசனை சொல்கின்றேன். தகுந்த யோசனையா? நிச்சயமாக. என்ன யோசனை கூறுங்கள் சீக்கிரம். தேவேந்திரா, எப்பொழுதுமே இந்த பூமி பாரத்தை நீக்க வேண்டும் என்று 12 வருடத்திற்கு ஒரு முறை தேவ சபையானது கூடுவது வழக்கம். சுவாமி, இந்த பூமாதேவன் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டுமையானால் நான் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்ட வேண்டும். உண்மைதான். அப்படி அந்த ஆலோசனை கூட்டம் கூட்ட இருக்கின்ற தேவாதி தேவர்களுக்கு அழைப்பானது கொடுக்க வேண்டும். அனைவருக்குமே லிகிதமானது அனுப்ப வேண்டும். முக்கியமாக இந்த உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரிய தேவனுக்கும் லிகிதம் அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினால் உன்னுடைய மனக்குறை அன்றே நீங்கும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வார்கள். ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் வழிவருக்கும் என்று கூறுகிறீர்கள். உண்மையாகவே சுவாமி, உங்களுடைய இந்த உதவியை நான் நிச்சயமா மறக்க மாட்டேன். உனக்கு என்னென்று செய்வது என்று ஒண்ணுமே புரியவில்லை. சுவாமி தேவேந்திரா, அப்படியே செய்கிறீர்கள். சென்று வாருங்கள். அப்படியாகட்டும். நமோ நாராயணா. வாடா, எங்கே பார்த்தாயா? பூமாதேவன் பூமிபாரத்தை தீர்க்க வழிகெடுத்து விட்டது. நாரதர் உரைத்த வண்ணம் இப்பொழுதே அஷ்டத்துக்கு பல அனைவருக்கும் அழைப்படுத்த வேண்டும். முக்கியமாக நவ கிரகங்களில் தலசிரம் விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு அழைப்படுத்த வேண்டும். அதனால் சீக்கிரம் சென்று அதை கொடுத்து விடு. பேரன்பு மிக்க இந்த கீழ் சிறுமையிலூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பர் அவர்கள் அனைவருக்கும் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்புரை கிராமம்
ஸ்ரீ பொன்னி நாடகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு இந்த நிகழ்ச்சி எதற்காக? இந்த கிராமத்திலே நல்லவராக வாழ்ந்து நல்லவராக திகழ்ந்து பிறந்தால் இவரை போலல்லவா பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் இவரை போலவா வாழ வேண்டும் என்று அனைவருடைய மனதிலும் இடம்பிடித்து இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்து விட்ட நம்முடைய அமரராகிவிட்ட அன்பு தெய்வம் கே மூர்த்தி அவர்கள் சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய வாலி மோட்சம் என்ற இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னித்து அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதுபோன்று எங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மூர்த்தி ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிறந்தது அனைவரையும் மாலா துயரத்தில் ஆழ்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தை பெற்ற ஒரு பாடல். 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க, மர கட்டையிலே வேக போரே அப்பா நீ போரே, உன் பேரே நான் தூக்கி போரே. அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, மஞ்சள் முகம் நீளம புத்ததில்லை. அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்க பட்டு போடவ போறே அப்பா நீ போறே, போகும்போது என்ன கொண்டு போறே. உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சு அப்பா. உடம்பு சுடு காட்டுலதான் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை, கோபம் வந்தா கூட எங்களை திட்டியதில்லை. அப்பா ராஜா வாழ்க்கை வாழ்ந்தே உன் மனைவி மடியில மண்ணா சாஞ்ச போறே அப்பா நீ போறே, போகும்போது என்ன கொண்டு போறே. என்ன கொண்டு போ